வணக்கம் நண்பர்களே. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. நீங்க ஒரு விசேஷத்துக்கு போறீங்க. அங்க யாருமே உங்கள மதிக்கல, உங்கள ஒரு பொருட்டாவே மதிக்காம ஒதுக்குறாங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? மனசு வலிக்கும்ல. ஆனா நிஜமான வலி அது இல்ல. உங்கள மதிக்காத இடத்துலயே என்ன மதிங்க, என்னை ஏத்துக்கோங்கன்னு அவங்க பின்னாடியே நீங்க சுத்துறீங்களே, அதுதான் உங்கள நீங்களே அழிச்சிக்கிற மிகப்பெரிய தற்கொலை. இன்னைக்கு இந்த வீடியோல ஏன் நாம மதிக்காத இடத்துல இருக்க கூடாது, அங்கிருந்து எப்படி கௌரவமா வெளியேறணும், அப்படி வெளியேறினா நம்ம வாழ்க்கை எப்படி மாறும், இத பத்தி தான் ஆழமா பேச போறோம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. 1. மதிக்காத இடத்தின் 5 அறிகுறிகள். நம்மள பல பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கும். அவங்க நிஜமாவே நம்மள மதிக்கலையா, இல்ல நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேனா? இத கண்டுபிடிக்க 5 வழிகள் இருக்கு. 1. சத்தமில்லாத உதாசீனம். நீங்க ஒரு முக்கியமான விஷயம் பேசும்போது அவங்க ஃபோன் நோண்டிட்டு இருப்பாங்க, இல்லனா வேற யார் கூடயாவது பேசுவாங்க. 2. எப்போதும் ஆப்ஷனாக இருப்பது. அவங்களுக்கு வேற யாரும் கிடைக்காதப்பதான் உங்களுக்கு ஃபோன் பண்ணுவாங்க. நீங்க அவங்களுக்கு முதலிடம் கிடையாது. 3. திறமையை மட்டம் தட்டுவது. நீங்க ஒரு சாதனை செஞ்சா கூட இதெல்லாம் ஒரு விஷயமான்னு கேலி செய்வாங்க. 4. உங்க நேரத்துக்கு மரியாதை இல்லாமை. நீங்க அவங்களுக்காக காத்திருப்பீங்க, ஆனா அவங்க அசால்ட்டா வருவாங்க. 5. உதவிக்கு மட்டும் ஞாபகம் வருவது. கஷ்டம் வந்தா நீங்க வேணும், மத்த நேரத்துல நீங்க யாருன்னே தெரியாது. இந்த 5ல 3 உங்களுக்கு நடக்குதுன்னா புரிஞ்சுக்கோங்க, அந்த இடத்துல உங்களுக்கு மரியாதை இல்ல. 2. ஏன் நாம அங்கேயே ஒட்டிக்கிட்டு இருக்கோம்? நிஜத்தை சொல்ல போனா, நம்மள மதிக்காத ஒரு இடத்துல இருந்து வெளியே வர்றது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்ல. ஏன் அங்கேயே இருக்கன்னு மத்தவங்க கேட்கும்போது நமக்கு கோபம் வரும், ஆனா உள்ளுக்குள்ள ஒரு வலி இருக்கும். ஏன் நம்மால அந்த இடத்தை விட்டு வர முடியல? இதுக்கு பின்னாடி சில முக்கியமான உளவியல் காரணங்கள் இருக்கு. 1. இழப்பு பயம். நம்ம மனசோட மிகப்பெரிய பலவீனம் தனிமை. இந்த நண்பர்களை விட்டா எனக்கு வேற யார் இருக்கா? இந்த வேலையை விட்டா வேற வேலை கிடைக்குமா? இந்த உறவை இழந்தா நான் தனிமரமாயிடுவேனோ அப்படிங்கிற பயம். இந்த பயம் என்ன பண்ணும் தெரியுமா? அவங்க பண்ற அவமானத்தை விட அவங்க இல்லாம போயிருவாங்களோங்கிற பயத்தை பெருசா காட்டும். அதனாலேயே நாம அடிமை மாதிரி அங்கேயே கிடக்கிறோம். 2. என்னைக்காவது ஒரு நாள் மாறுவாங்க. இது ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம். இன்னைக்கு மதிக்கலனாலும் ஒரு நாள் நான் யாருன்னு அவங்களுக்கு புரியும், அன்னைக்கு அவங்க வருத்தப்படுவாங்கன்னு ஒரு கற்பனை உலகத்துல நாம வாழறோம். நண்பா, ஒரு விஷயத்தை எழுதி வச்சுக்கோங்க. மதிக்காதவங்க மனசுல உங்களுக்கான இடத்தை நீங்க அன்பாலையோ அழுகையாலையோ என்னைக்குமே உருவாக்க முடியாது. நீங்க அங்கேயே இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு உங்க அருமை தெரியவே தெரியாது. 3. பழகிப்போன வலி. சிலருக்கு அவமானப்படுறதே ஒரு பழக்கமா ஆயிடும். அத ஒரு கம்ஃபர்ட் ஜோன்னு சொல்லுவாங்க. சரி, இவங்க இப்படிதான் பேசுவாங்க, நாம தான் பொறுத்துக்கணும்னு நம்ம மனச நாமளே சமாதானம் செஞ்சுக்குவோம். அந்த இடத்துல இருந்து வெளியே வந்து புதுசா ஒரு வாழ்க்கையை ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு தைரியம் வேணும். அந்த தைரியம் இல்லாததுனாலேயே பல பேர் அங்கேயே தேங்கி நிக்கிறாங்க. 4. முதலீடு செஞ்ச உணர்ச்சிகள். சைக்காலஜில சங்க் காஸ்ட் ஃபேலசின்னு ஒரு விஷயம் இருக்கு. அதாவது, ஒரு இடத்துல நாம நிறைய நேரத்தையும் உழைப்பையும் அன்பையும் முதலீடு செஞ்சிட்டோம்னா அதை விட்டுட்டு வர மனசு வராது. 5 வருஷமா இந்த ரிலேஷன்ஷிப்ல இருக்கேன், இப்போ எப்படி பிரியறதுன்னு யோசிப்போம். ஆனா 5 வருஷம் தப்பான இடத்துல இருந்தீங்கிறதுக்காக மிச்சம் இருக்கிற 50 வருஷத்தையும் அங்கேயே வீணாக்கணுமா? யோசிச்சு பாருங்க. 5. குறைவான சுயமதிப்பு. உங்களை நீங்களே மதிக்காதது தான் இதுக்கெல்லாம் அடிப்படை. எனக்கு இதை விட சிறப்பா எதுவும் கிடைக்காது, இவங்க கொடுக்கிற இந்த அரைகுறை மரியாதையே எனக்கு போதும்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்க. ஆனா உண்மை அது இல்ல. நீங்க அந்த நச்சுத்தன்மையான டாக்ஸிக் சூழல்ல இருந்து வெளியே வந்தா மட்டும்தான் உங்களுக்கான உண்மையான கௌரவம் எங்க இருக்குன்னு உங்க கண்டுக்கே தெரியும். நண்பா, உன்னை மதிக்காத இடத்துல நீ ஒட்டிக்கிட்டு இருக்கிறதுனால அவங்களுக்கு பாதிப்பில்ல, உனக்கு தான் பாதிப்பு. ஒவ்வொரு முறையும் அவங்க உன்னை உதாசீனப்படுத்தும் போதும் உன் மனசுல ஒரு சின்ன கீறல் விழும். அந்த கீறல் காலப்போக்குல உன்னோட தன்னம்பிக்கைய மொத்தமா அழிச்சிடும். யாரோ ஒருத்தரோட வேலிடேஷன், அதாவது அங்கீகாரம் உனக்கு தேவையில்லை. நீ யாருன்னு உனக்கு தெரியும். உன் மதிப்பு தெரியாதவங்க முன்னாடி நீ வெறும் கல்லுதான். ஆனா உன் மதிப்பு தெரிஞ்சவங்க முன்னாடி நீ வைரம்.
இப்ப சொல்லுங்க, வைரமா ஜொலிக்க போறீங்களா இல்ல மதிக்காத இடத்துல கல்லா கிடக்க போறீங்களா? எப்படி வெளியேறுவது? சரி, மதிக்காத இடம் எதுன்னு தெரிஞ்சாச்சு. ஏன் அங்கேயே ஒட்டிக்கிட்டு இருக்கோம்னு சைக்காலஜியும் புரிஞ்சாச்சு. இப்ப முக்கியமான கேள்வி, அங்கிருந்து எப்படி வெளியேறுவது? சண்டை போட்டுக்கிட்டு கத்திக்கிட்டு வர்றது பெரிய விஷயம் இல்ல. ஆனா உங்க தரம் குறையாம மௌனமா கெத்தா அங்கிருந்து வெளியே வர்றது தான் உண்மையான கெத்து. அதுக்கு இந்த 4 ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணுங்க. 1. உணர்ச்சி வசப்படுவதை நிறுத்துங்கள். உங்களை மதிக்காதவங்க கிட்ட நீங்க பண்ற முதல் தப்பு அவங்க கிட்ட போய் நியாயம் கேட்கறது. ஏன் என்ன மதிக்கல, நான் என்ன தப்பு பண்ணேன்னு கேட்காதீங்க. நீங்க விளக்கம் கொடுக்க கொடுக்க அவங்க உங்களை இன்னும் மட்டமா தான் நிறைப்பாங்க. அவங்க பண்ற உதாசீனத்தை ஒரு ரியாக்ஷன் இல்லாம வேடிக்கை பார்க்க பழகுங்க. அவங்க உங்களை நோகடிக்க நினைக்கும் போது நீங்க அசால்ட்டா சிரிச்சிட்டு போய்கிட்டே இருந்தா அவங்க தான் தோத்து போவாங்க. உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துறது தான் வெளியேறுவதற்கான முதல் படை. 2. இடைவெளியை அதிகரியுங்கள். திடீர்னு எல்லாத்தையும் கட் பண்ண கூடியாதுன்னா மெல்ல மெல்ல உங்களோட அவைலபிலிட்டியை குறைங்க. முன்னாடி அவங்க கூப்பிட்ட உடனே ஓடி போவீங்கன்னா இப்போ வேலை இருக்குன்னு சொல்ல கத்துக்கோங்க. மெசேஜுக்கு உடனே ரிப்ளை பண்ணாதீங்க. தேவையில்லாத அரட்டைகளை தவிர்த்துட்டு உங்க வேலையில கவனம் செலுத்துங்க. உங்களோட இல்லாமை அவங்களுக்கு உங்களோட அருமையை சொல்லி கொடுக்கணும். அப்படி தெரியலையா, அப்போ நீங்க அந்த இடத்தை விட்டு முழுசா விலகிறது தான் சரி. 3. உங்க மேல முதலீடு செய்யுங்க. மதிக்காத இடத்துல இருந்து வெளியே வந்தா ஒரு பெரிய வெற்றிடம் உருவாகும். அந்த நேரத்துல பழைய நினைவுகள்ல மூழ்காம உங்களை நீங்க செதுக்கிக்க ஆரம்பிக்கணும். ஒரு புது ஸ்கில் கத்துக்கோங்க. ஜிம்முக்கு போய் உடம்ப தேத்துங்க. உங்க வேலையில அடுத்த லெவலுக்கு போக உழைங்க. நீங்க முன்னேறி போய்கிட்டே இருக்கும்போது உங்களை மதிக்காதவங்க உங்க கண்ணுக்கு ரொம்ப சின்னதா தெரிவாங்க. இவங்களுக்காகவா நான் இவ்வளவு கவலைப்பட்டேன்னு ஒரு நாள் நீங்களே சிரிப்பீங்க. 4. தகுதியான மனிதர்களை தேடுங்கள். உலகம் ரொம்ப பெருசு நண்பா. ஒரு கதவு மூடுனா 9 கதவு திறக்கும். உங்களை மதிக்காத ஒரு வட்டத்திலிருந்து வெளியே வந்தாதான் உங்களை கொண்டாட காத்திருக்கிற ஒரு புதிய வட்டம் உங்களுக்கு கிடைக்கும். உங்க லட்சியத்தை புரிஞ்சுக்கிட்ட உங்களை ஊக்குவிக்கிற மனிதர்களோட பழகுங்க. அந்த புது இடத்துல உங்களுக்கு கிடைக்கிற மரியாதை பழைய காயங்கள் எல்லாம் ஆத்திடும். வெளியேறுவது என்பது ஒரு தோல்வி அல்ல, அது ஒரு சுதந்திரம். உங்க கால்கள்ல கட்டப்பட்டிருந்த சங்கிலிய நீங்களே உடைச்சிட்டு வெளியே வர்றீங்க. ஆரம்பத்துல கொஞ்சம் பயமா தான் இருக்கும். ஆனா அந்த பயத்தை தாண்டி தான் உங்களுக்கான சாம்ராஜ்யம் காத்திருக்கு. மதிக்காத இடத்துல வெளியே வர்றதுல அந்த முதல் அடிதான் நீங்க உங்க வாழ்க்கைக்கு கொடுக்கிற மிகப்பெரிய பரிசு. முடிவுரை: உன்னை கொண்டாடும் ஒரு உலகம் இருக்கிறது. நண்பர்களே, இவ்வளவு நேரம் நாம பேசினதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நான் உங்ககிட்ட நேருக்கு நேர் ஒரு விஷயத்தை கேட்கணும்னு நினைக்கிறேன். உங்களை நீங்களே ஒரு நிமிடம் கண்ணாடியில பாருங்க. அந்த முகத்துல முன்னாடி இருந்த அந்த சிரிப்பு இப்போ ஏன் இல்ல? அந்த கண்கள்ல இருந்த கனவுகள் எல்லாம் எங்க போச்சு? ஏதோ ஒரு இடத்துல யாரோ ஒருத்தர் உங்களை மதிக்கலைங்கிறதுக்காக உங்க சந்தோஷத்தை ஏன் அடகு வச்சிருக்கீங்க? உங்களை மதிக்காத ஒரு இடத்துல நீங்க நிக்கிற ஒவ்வொரு நொடியும் உங்களுக்குள்ள இருக்கிற ஒரு சிங்கம் செத்துக்கிட்டே இருக்கு. அந்த சங்கிலியை உடைக்க வேண்டிய நேரம் இது. இந்த உலகம் ரொம்ப விசித்திரமானது நண்பா. நீங்க குனிஞ்சா உங்க மேல ஏறி உட்காரும். நீங்க நிமிர்ந்து நின்னா உங்களை அண்ணாந்து பாக்கும். உங்களை மதிக்காதவங்க முன்னாடி நீங்க போய்க்கு கெஞ்சறதோ அழுது நிக்கிறதோ அவங்களுக்கு கேலியா தான் இருக்கும். ஆனா அதே மதிக்காதவங்க முன்னாடி நீங்க ஒரு வெற்றியாளனா தலை நிமிர்ந்து அதே பழைய சிரிப்போட நடந்து போகும்போது அவங்க முகத்துல ஒரு அதிர்ச்சி வரும் பாருங்க. அதுதான் நீங்க கொடுக்க வேண்டிய ஆகச்சிறந்த பதில். பழி வருங்கிறதுல கிடையாது வெற்றி. நீங்க அவங்க இல்லாமலேயே சூப்பரா வாழ்ந்து காட்டுறதுல தான் உண்மையான வெற்றி. ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களை மதிக்காத ஒருத்தர் உங்களை விட்டு போறாங்கன்னா கடவுள் உங்க வாழ்க்கையில ஒரு குப்பைய அகற்றிட்டாருன்னு அர்த்தம். அந்த வெற்றிடத்தை ஒரு பொக்கிஷத்தால நிரப்ப போறாருன்னு அர்த்தம். உங்களை மதிக்காத இடத்துல இருந்து வெளியே வர்றதுக்கு தைரியம் வேணும். அந்த தைரியம் உங்களுக்குள்ள இருக்கு. பயப்படாதீங்க. அந்த ஒரு அடியை எடுத்து வைங்க. வெளியே உங்களுக்காக ஒரு உலகம் காத்திருக்கு. அங்க உங்களை கொண்டாட 1000 பேர் இருப்பாங்க. அங்க உங்க உழைப்புக்கு மரியாதை இருக்கும். அங்க உங்க சொல்லுக்கு மதிப்பு இருக்கும். இந்த வீடியோ உங்க மனசுல ஒரு சின்ன நெருப்ப மூட்டி இருந்தா அதுதான் என்னோட வெற்றி. இந்த வீடியோவை இப்பவே க்ளோஸ் பண்ணிட்டு உங்களை மதிக்காத அந்த உறவோ நட்போ இல்ல வேலையோ அதிலிருந்து மனதளவிலாவது முதல்ல வெளியே வாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க வாழ்க்கையில நீங்க எடுத்த ஒரு தைரியமான முடிவை பத்தி கமெண்ட்ல சொல்லுங்க. மத்தவங்களுக்கும் அது ஒரு ஊக்கமா இருக்கும்.
மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு அழகான வலிமையான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களை நேசியுங்கள், உங்களை மதியுங்கள். நன்றி, வணக்கம்.